ஹலோ மக்களே, வெல்கம் டு டிராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிருதா எபிசோட் 2. போன எபிசோட்ல இந்த பண்ணு பையன் எதேச்சியா யோ கிட்ட நான் உன்னை ஏற்கனவே மீட் பண்ணிருக்கேன், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் யோக்கு நம்ம சின்ன வயசா இருக்கும் போது ஒருத்தனை பார்த்த மாதிரியே இருக்கானே இவன் அப்படின்னு யோசிக்க, இப்படியே டவுட் இருந்தா போதாது, டைரக்டா அவங்க கிட்ட போய் கேட்ட வேண்டியதான் நினைச்சிட்டு யோவும் பண்ணோட ரூமுக்கு வரான். அங்கதான் அவன் அந்த காஃபின் பெட்டை பாக்குறான். அதை பார்த்து பீதியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்க, போன எபிசோட் இங்க முடிச்சாங்களா, அப்படி இப்ப என்ன ஆகுதுன்னு இந்த எபிசோட்ல பாப்போம். இருட்டான ரூம், அந்த காஃபின் பெட் இதெல்லாம் பார்த்துட்டு யோ பயந்துட்டு மெதுவா பின்னாடி வரான். அப்பா அவனுக்கு பின்னாடி யாரோ வரா மாதிரி இருக்கு. யாரோ என்ன இந்த பண்ணு பையன் தான், அதுவும் எப்படி வரா மக்களே, வாயில அந்த வேம்பயர் பல்லோட வரான். இத பார்த்த உடனே இந்த யோ பையன் பயங்கரமா கத்தி கதற ஆரம்பிக்கிறான். புரியுது மக்களே, புரியுது, வர இருங்க. அடே யோ, இப்ப அவன் வாயில வச்சிருக்கிறது பிளாஸ்டிக் பல்லுன்னு உனக்கு தெரியல, அந்த பிளாஸ்டிக் பல்ல பார்த்து நீ கதற, அதுவும் கதறிட்டே இருக்க. இந்த மாதிரி பல்ல எங்க அண்ணன் டப்பால போட்டு வச்சிருக்கா மக்களே, சின்ன வயசு ஞாபகமா. ஏதோ பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ வாங்கினா இது ஃப்ரீயா கொடுப்பாங்களாமே, அதை பார்த்தாலே பிளாஸ்டிக் பல்லுன்னு தெரியும். அது வேற ராத்திரில அந்த ரேடியம் லைட் மாதிரி மினுக்கு மினுக்குன்னு இருக்கும். இது அந்த பண்ணு பையன் வாயில வச்சுட்டு வர்றதே காமெடியா இருக்கு. அதை பார்த்து இவன் பயப்படுறான் பாத்தீங்களா. அதை விட இந்த டைரக்டர் சாரு இவன் பயப்படுறத பார்த்து நம்ம நம்புவோன்னு வேற நினைச்சு இந்த சீன் எடுத்திருக்காருல, அவர் மன தைரியத்தை பாராட்டி அப்படியே அடுத்த சீனுக்கு போயிருவோம். இப்படி ரொம்ப நேரமா யோ பையன் பயப்படுறத பார்த்து நம்ம வேம்பயர் பையன் பண்ணே கடுப்பாயிட்டு அவன் வாயில இருக்க பொய் பல்ல புடிங்க அவன் முன்னாடி காட்டுறான். ஏண்டா இத பார்த்தா பயந்த, அப்ப வேம்பயர்னா உனக்கு நிஜமாவே பயமா, இப்படி ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்க, அது நான் எங்க பயந்த, நான் பயப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா பேச ஆரம்பிக்கிறான் யோ. இதுக்கு மறுபடியும் பண்ணு சிரிச்சுக்கிட்டே, நீ என்னதான் சொன்னாலும் பயப்படுறதும் கண்ணிலே தெரியுதே, உனக்கு அப்ப வேம்பயர்னா பிடிக்காதா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு யோ டென்ஷன் ஆயிட்டு, டே என்னடா பேசுற, வேம்பயர்லாம் யாருக்கிட்ட பிடிக்கும். இதுக்கு பண்ணு, ஏன் அப்படி சொல்ற, வேம்பயர்லயே நல்ல வேம்பயர்லாம் இருக்கு தெரியுமா, உனக்கு வேம்பயரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அடைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்புறான். ஏய்யோ வெயிட் பண்ணு, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே அப்படின்னு கேக்குறான். உன்கிட்ட மனுஷன் பேச முடியுமா பைத்தியக்காரன், நான் போறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா ரூமுக்கு போறான். என்ன இவன் பொசுக்குன்னு பைத்தியம்ட்டான் அப்படிங்கிற மாதிரி பண்ண அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறான். இப்ப யோவ ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் பண்ண அவனோட கதையை பத்தி நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான். ஆனா என் லைஃப் அவ்வளவு சந்தோஷமாலாம் இருந்தது இல்ல. ஏன் சொல்றேன்னா, நான் யுகம் யுகமா வருஷ கணக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கூட இருக்கிறவங்க பிறந்து வளர்ந்து வயசாகி இறந்து போற வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமும் நான் வாழ்ந்திருக்கேன். இதே இளமையோட நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். எந்த அளவுக்குனா, என்னோட இந்த அழகான முகத்தை பார்த்து பார்த்து எனக்கே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நடந்தா சாவோமா, அப்படி நடந்தா சாவோமான்ட்டு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னால சாகவே முடியல. நானும் பெரிய மலையில இருந்து எல்லாம் கீழே குதிச்சேன். அப்ப கூட எனக்கு அடிபட்டதே தவிர எனக்கு வலின்னு பெருசா இருந்ததே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு என்ன பிரச்சனைனா, என்னால வெயில்ல மட்டும் இருக்க முடியாது. என் உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே கொடையும் கையுமா தான் அலைவேன். அப்படியே வருஷ கணக்கா போச்சு. அப்படி ஒரு நாள் தான் நான் ஒரு அடியால் கேங்ல போய் சேர்ந்தேன். அப்ப நான் இருந்த குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் சண்டை வரப்போகுதுன்னு தெரிஞ்சது. சரி இந்த சண்டையில உயிரை விட்டாதான் ஆச்சு நினைச்சிட்டு நானே அவங்க சுடும் போது முன்னாடி போய் நின்னேன். அவங்களும் என்ன பார்த்து சுட்டாங்க. நானும் சந்தோஷமா கீழே விழுந்தேன். சரிப்பா ஒரு வழியா செத்துட்டோம்னு நினைக்கும் போதுதான் எனக்கு மூக்குல ரத்த பொரியல் வாசனை அடிக்குது. என்னடா இது, செத்ததுக்கு அப்புறமா ரத்த பொரியல் வாசனை அடிக்கும்னு யோசிக்கும் போதுதான் நம்ம சாகமும் இல்லன்னு புரியுது. அதே மாதிரி இந்த ரத்த பொரியல் மேல எனக்கு ஆசையா வர ஆரம்பிச்சது. அப்ப முடிவு பண்ண, நம்ம எப்ப சாக போறோம் எப்படி சாக போறோம்னு தெரியாது, இல்ல சாவோமா மாட்டோமான்னு கூட தெரியாது. ஆனா எல்லாரும் வாழ்றதுக்கு சாப்பிடற மாதிரி நான் சாப்பிடறதுக்கே வாழ போறேன். அன்னைக்கு கிலோ கணக்குல ரத்த பொரியல் சாப்பிட ஆரம்பிச்சவன் தான் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில அந்த ஆசை என்னை விட்டு போனதே இல்ல. என் லைஃப்ல இருக்க ஒரே சந்தோஷம் அது மட்டும் தான். அதே மாதிரி என்ன பார்க்க ரொம்ப தைரியசாலி மாதிரி தெரியும். ஆனா அப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இடி இடிக்கும் போது மின்னல் அடிக்கும் போது பயங்கரமா பயமா இருக்கும். ஆனா இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி யோ கூட இருக்கும் போது நான் பயப்பட்ட மாதிரி காட்டிக்க கூடாதுல்ல, அதனால தைரியமா இருக்கவ மாதிரி நடிச்சேன். ஆனா என் மனசுக்குள்ள அவ்வளவு பயமா இருந்துச்சு. எனக்கு இருக்க பயம் கஷ்டம் வேதனை எல்லாத்தையுமே இவ்ளோ வருஷமா நான் தனியாவே ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஒரு பேச்சு துணை கூட எனக்கு யாரும் கிடைக்கல. இப்படியும் சொல்லிட்டு வெளியில இடி இடிக்கிற சத்தம் கேட்டதும் பயந்து போய் போர்வையை போத்திட்டு இடி சத்தம் கேட்காம இருக்கேன். பாட்டை ஃபுல் வால்யூம்ல வச்சுட்டு காதுல ஹெட்போன் போட்டுக்கிறான். அப்படி நடக்கத்தோட அந்த காஃபின் பெட்டுக்குள்ள இறுக்கமா படுத்துக்கிறான். இப்படி வருஷ கணக்கா ஒரே மாதிரி வாழ்ற எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இந்த ரத்த பொரியல் மட்டும்தான். இப்படி இவன் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாள் சாப்பிடலான்னு போக, இவன் இவ்ளோ புகழ்ந்து புகழ்ந்து பேசினானே அந்த ரத்த பொரியல் கடை, அந்த கடைய மூடிட்டாங்க. இத பார்த்த உடனே பண்ணு ரொம்ப டல்லாகிறான். இந்த வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் அந்த ரத்த பொரியல் தான், அதுவும் போச்சேன்னு டல்லா இருக்கேன். அப்ப கமிசாங்க வந்துட்டு, இந்த ஓனர் சொந்த ஊருக்கே போயிட்டாராம், இனிமேல் ஹோட்டல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இத தூரத்துல இருந்து யோவும் பாக்குறான். இப்ப அடுத்து பண்ணு ரூம்ல ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருக்க. அப்ப கமிசா அவனுக்கு வேற ஹோட்டல்ல இருந்து ரத்த பொரியல் வாங்கிட்டு வரா. இவ வேற ஃபர்ஸ்ட் டைமா பண்ணு ரூமுக்கு வரால. அந்த ரூம் ஏற்கனவே அலங்கோலமா இருக்கும். அதெல்லாம் சுத்தி சுத்தி பாத்துட்டு, ஆமா உன் ரூம் ஏன் இப்படி இருக்கு, நீ நிஜமாவே வேம்பையரா, இதெல்லாம்
பண்ணு காதல விழவே மாட்டேங்குது. அவன் போக்கஸ் பூரா அந்த ரத்த பொரியல்லே இருக்கு. இவ எப்படா கவரை பிரிப்பா, எப்ப சாப்பிடலாம், நான் அதையவே பாத்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா நான் வேம்பையர் தான் அப்படிங்கிறான். அப்போ நீ நிஜமாவே வேம்பையரா? அங்க ஒரு பூனைக்குட்டி இருக்கேன், அது கூட வேம்பையரோ? நான் ஏன் கேக்குறேன்னா, நீ எப்ப பார்த்தாலும் ரத்த பொரியல் மட்டும்தான் சாப்பிடுற. இது வரைக்கும் நீ வேற ஏதாவது சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. நீ நிஜமாவே வேம்பையரா? இதுக்கு மறுபடியும் பண்ண அந்த கவரை பார்த்துக்கிட்டே, ஐயோ நான் வேம்பையர் தாமா, கொண்டாமா அந்த பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அதை கப்பலை ஊத்தி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதுக்கு கமிசா, எனக்கு தெரிஞ்சு நீ மன அழுத்தத்துல இருக்கன்னு நினைக்கிறேன், பேசாம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் கரெக்டா யோவும் ரத்த பொரியலை வாங்கிட்டு வரான். என்ன பண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கும் தெரிய வேற கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்போன்னு இவனும் கொண்டு வரான். ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே படாம நான் அதையும் சாப்பிட கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்ததையும் போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பண்ணும் யோவும் மொட்டை மாடியில உட்காந்து பேசுறாங்க. இப்ப யோவோட மனசுல இன்னைக்கு எப்படியாச்சும் இவங்கிட்ட பேச்சை கொடுத்து விஷயத்த வாங்கணும், எப்ப பார்த்தாலும் என்னையவே பயமுறுத்திட்டு இருக்காவ அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா உனக்கு வேம்பையர்னா ஏன் இவ்வளவு பிடிக்குது? இதுக்கு பண்ணு என்னது பிடிக்குதா? டேய் நான் வேம்பையர்ரா. இதுக்கு யோவோட மனசுல இவனும் ஈக்குவலா மெயின்டைன் பண்றானே, ஒருவேளை நம்ம இந்த UFO பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ற மாதிரி இவன் வேம்பையரை பத்தி ரிசர்ச் பண்ணுவானோ? சரி அப்படி போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீ வேம்பையரா, அதனால உனக்கு ரத்த பொரியல்லாம் ரொம்ப பிடிக்குதோ? அதே மாதிரி வெயில்லாம் உனக்கு ஒத்துக்காதுல? இதுக்கு பண்ணு, ஆமாண்டா நான் பல ஆயிரம் வருஷ கணக்கா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா எப்பவும் ஒரே இடத்துல என்னால தங்க முடியாது. ஏன்னா என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வயசாயிட்டு இருக்கும், நான் மட்டும் இதே மாதிரி இளமையா இருப்பேன். அதனாலே நான் யார்கிட்டயும் நெருக்கமா பழகவே மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன்னா அவங்க வயசாகி இறந்து போகிற வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்போத்துல இருந்து நான் யார்கிட்டயுமே பெருசா க்ளோஸ் ஆனதே இல்ல. இப்படி இவன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல, யோ மனசுல இவன் ஃபீலிங்கா சொல்றத பார்த்தா ஒரு நிமிஷம் எனக்கே நம்பணும்னு தோணுதே. ஆனா என்னமா கதை விடுறான் பாரு இவன். தெரியாதவங்க கேட்டா உடனே நம்பிடுவாங்க, இருந்தாலும் நம்மளும் இவனுக்கு ஈடு கொடுத்து அப்படியே போகணும், எங்க வரைக்கும் போறான்னு பாத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆமா இந்த வேம்பையர்ஸ் எல்லாம் எப்படி வராங்க, நீ எப்படி வேம்பையர் ஆன? இந்த கழுத்துல கிடைச்சா வேம்பையர் ஆவான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீ ஆனியா? இதுக்கு பண்ணு, அதெல்லாம் எனக்கே தெரியாதுடா. நான் பிறந்ததுல இருந்தே வேம்பையர் தான். எங்க அம்மா ஒரு வேம்பையரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால நான் பிறக்கும் போதே வேம்பையராவே பிறந்துட்டேன். நானும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்து செட்டில் ஆனேன். இதை கேட்டோன்னேயோ என்னது இப்பதான் வந்தியா? அன்னைக்கு நான் கேட்கும் போது ரொம்ப நாளா இருந்தேன்னு சொன்னேன். பண்ணதுக்கு சிரிச்சுக்கிட்டே, அது வேற வழி இல்லாம அப்படி சொல்லிட்டேன்டா. ஆரம்பத்துல எனக்கு உன் மேல நம்பிக்கை வரல, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வழக்கமா யார்கிட்டயும் இவ்வளவு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன். ஆனா என்னமோ அன்னைக்கு நீ ரூமுக்கு வரப்போ என்ன பார்த்தா அவ்வளவு பயந்தல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு வேம்பையர்ஸே பிடிக்காதுன்னு வேற சொன்னேன். அதை கேட்கும் போதே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னைக்கு உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீ இதை வேற யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, தேவையில்லாம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, என்ன யாரா டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது. இப்படி சொல்லிட்டே டக்குன்னு யோவை பார்த்துட்டு, ஒன்ன தவிர நீ வேணா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, யோவும் இதெல்லாம் பொறுமையா கேட்டு சிரிக்கிறான். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறான். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, அவன் இதெல்லாம் நிஜமாவே என்கிட்ட சொன்னா, நீங்க எல்லாம் அவனை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? இதுக்கு பாக்க, ஏண்டா நீ சொல்றத வச்சு பார்க்கும் போது ஒருவேளை நிஜமாவே அவன் வேம்பையரா இருப்பானோ? இதுக்கு லூயிஸ், சீ லூஸ் மாதிரி பேசாத, வேம்பையர்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல, இதுக்கு பாக்க, டே நான் எவ்வளவு வேம்பையர்ஸ பாத்திருக்கேன் தெரியுமா? இப்படி இவன் சொன்னதுமே அங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னது வேம்பையரை பாத்திருக்கியா, என்னடி சொல்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க, அதான் பாடத்துல பாத்திருக்கேன், அவன் சொன்ன மாதிரி எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இதை கேட்டு யோவும் டென்ஷன் ஆயிட்டு, ஐயோ விளையாடாம எல்லாரும் சீரியஸா பேசுங்க, எனக்கு தெரிஞ்ச அவன் வேம்பையரா இருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா பையன் வியர்டா இருக்கான், சோ கண்டிப்பா அவன் ஏலியனா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு பாக்க, என்னடா நியாயம் இது, அவன் ஏலியனா இருக்க முடியும் ஆனா வேம்பையரா மட்டும் இருக்க முடியாதா? இதுக்கு லூயிஸ், ஆமா யோ சொல்றதுதான் கரெக்ட், ஏலியனை இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம்னு எவ்வளவு தியரிஸ் ஆர்டிகல்லாம் வந்திருக்கு, வேம்பையரை நாங்க பார்த்தோம்னு யாருன்னா சொல்லிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. அதனால யோ சொல்ற மாதிரி அவன் ஏதாவது ஏலியனா தான் இருப்பான். இப்படி இவங்க 3 பேருக்குள்ள அங்க சண்டை போய்கிட்டு இருக்க, இங்க போவி ரொம்ப நேரமா போனை நோண்டிக்கிட்டே இருக்கா. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தவ திடீர்னு கத்திட்டு, டே இங்க பாருங்கடா இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா, தாய் வேம்பையர்ங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது இங்கேயும் வேம்பையர்னு வருது, என்ன நியூஸ் அது, ஓபன் பண்ணி படி அப்படின்னு சொல்ல, போயும் அவசர அவசரமா ஓபன் பண்ணி அந்த நியூஸ படிக்கிறா. டே ரீசெண்டா ஒரு பாடியை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்கடா போலீஸ், அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது சில விஷயங்கள் வியர்டா இருந்திருக்கு. அதாவது அந்த செத்தவனோட உடம்புல ரத்தமே இல்ல, அது மட்டும் இல்லாம அவன் கழுத்துல யாரோ கடிச்சு வச்ச மாதிரி மார்க் இருக்காண்டா. இதை கேட்ட அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. டே யோ பாத்தியா, எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே வேம்பையர் இருக்குடா, இல்லாம திடீர்னு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வராது, எனக்கு என்னமோ அந்த பையன் சொல்றது கரெக்டா இருக்கும்னு தோணுதுடா அப்படின்னு பாக்க சொல்ல, இங்க போவி மறுபடியும் எதையோ பார்த்து கத்துறா. டே இங்க நியூஸ பாருங்கடா, அந்த செத்து போனவன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, அப்படின்னா அந்த வேம்பையர் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. டே இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பீதியா இருக்குடா அப்படின்னு சொல்ல, இதுக்கு விளையாட்ட லூயிஸ், அப்பனா ஒண்ணு பண்ணலாம், பேசாம ஏலியனை விட்டுட்டு வேம்பையர் ப்ராஜெக்ட் பண்ணலாம்
போலாம் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு இந்த யோ பையன் ஆமாண்டா லூயி கரெக்ட், நம்ம பேசாம வேம்பியர் இருக்குன்னு ஏன் ப்ரூவ் பண்ண கூடாது? இப்படி இவன் ஒரு புது குண்டை தூக்கி போடுறான். என்னடா சொல்ற, நம்ம எப்பரா ப்ரூவ் பண்ண முடியும்? இப்படி எல்லாருமே ஷாக் ஆக அதே ஷாக்கோட அடுத்த நாள் காலையில இத பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் இங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க கேங்ல மொத்தம் 5 பேரு, ஆனா எப்பவுமே இவங்க 4 பேர் மட்டும்தான் இத பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 5வது கேரக்டர் இது வரைக்கும் இவங்க கான்வர்சேஷன்ல இன்வால்வே ஆகாது. இப்பவும் பாருங்க இவங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பொண்ணு மட்டும் பின்னாடி தனியா உட்காந்து போனை பார்த்துட்டு இருப்பா. இத நோட் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, இந்த வேம்பயர் ப்ராஜெக்ட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. $1 கொடுத்துட்டு வழக்கமா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேம்பயர் பயப்படுமாண்டா, அதனால இதை நீ கையிலேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோ கிட்ட கொடுக்குறாங்க. இவனும் அதை கையில வச்சுக்கிட்டே பண்ண மீட் பண்றதுக்கு ஹாஸ்டலுக்கு போறான். அப்ப போய் அவன் கிட்ட கால்ல டே பேசாம அவன் இறங்கி கீழே வந்துட்டோம்டா, ரூம்ல போய் தனியா ஏதாவது மாட்டிக்க போறான் அவன் கிட்ட, இங்கன்னா நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏதாச்சும் ஆனாலும் காப்பாத்திடுவாங்க வந்து, அவன் கிட்ட போய் ஏடா கூடமா மாட்டி கடிகிடி வாங்கிறாதரா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு யோ நேரா மேல வந்து பண்ணோட ரூம் கதவு தட்டுறான். ரொம்ப நேரமா இவன் தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா கதவு திறந்தா பாடு இல்ல. என்ன அவன் ரூம்ல இல்லையோ அப்படின்னு யோசிக்க டப்புன்னு பின்னாடி ஒரு ஆண்டி வந்து அவனை கையை பிடிக்கிறாங்க. ஆண்டி என்னாச்சு, யார் நீங்க அப்படின்னு கேக்குறான். தம்பி நீ இந்த ஹாஸ்டலுக்கு புதுசா? ஆமா ஆண்டி. அப்போ இந்த ரூமை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? தெரியாதே. சரியா போச்சு போ, என் கூட வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவை தனியா கூட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பில்டிங்கை பத்தி நீ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பில்டிங்லயே 2 ரூம்ல பேய் இருக்கு. என்னது பேயா, என்ன ஆண்டி சொல்றீங்க? ஐயோ சைலண்டா கேளுப்பா. மொத ரூம் நீ இப்ப போய் கதவு தட்டினியே அதே ரூம் தான். அங்க ப 407 இருக்கா அந்த ரூம். இது வரைக்கும் அந்த ரூம்ல தங்கணும்னு வந்தவங்க 2-3 நாளைக்கு மேல தங்குனதே கிடையாது. ஆனா இவன் மட்டும் எப்படி இவ்ளோ நாள் அங்க தங்கி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவனுக்கு இந்த பேய் ஆவி மேல பயம் இல்லையோ என்னமோ. இப்படி இவங்க சொல்ல சொல்ல யோ பயப்பட ஆரம்பிக்கிறான். அது என்னன்னு எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்ல இந்த ஆண்டி கிட்ட வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. இந்த ரூம்க்கு வந்தவங்க எல்லாம் எப்படி செத்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆண்டி அவங்க எப்படி செத்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நான் சொல்றேன் ஒழுங்கா கேளு. ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த ரூம்ல ஒரு பையன் தங்கிட்டு இருந்தான். ஆளு பார்க்க நல்லா வாட்ட சாட்டமா உயரமா இருப்பான். ஆனா அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சரியான கோகுமாக்கு பாட்டின்ட்டு தினமும் பொண்ணு பசங்கன்னு கூட்டு வந்துட்டே இருப்பான். ஒரு நாள் விடாம அப்படியே நாள் கணக்கா போயிட்டே இருந்துச்சு. இப்படி இந்த ஆண்டி ஆர்வமா சொல்ல யோ கிட்ட வந்துட்டு அப்புறம் என்னாச்சு ஆண்டி? அப்புறம் என்ன ஒண்ணும் ஆகல, அவன் பாட்டு கூட்டு வருவான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல யோ டென்ஷன் ஆயிட்டு ஆண்டி என்ன விளையாடுறீங்களா, நீங்க என் டைமை வேஸ்ட் பண்றீங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கேன். சரி சரி டென்ஷன் ஆகாத உட்காரு. இதே மாதிரி ஒரு நாள் அவன் ஒரு பொண்ணை கூட்டு வந்தான். ரொம்ப நேரமாயும் ரூம்குள்ள இருந்து யாருமே வரல. திடீர்னு பார்த்தா இந்த பையன் மட்டும் தனியா வெளில வரான். இதுக்கையோ அவன் தனியா வெளில வந்ததுல என்ன இருக்கு இப்போ? அதுக்கே நீங்க சந்தேகப்படுறீங்க? டே தம்பி நான் சொல்றத பொறுமையா கேளு. சந்தேகம் வந்துச்சா? நானும் பொறுமையா போய் அந்த ரூம் கதவை திறந்து உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா பயபுள்ள டியூப் லைட் ஆஃப் பண்ணாம போயிட்டு இருக்கு. கரண்ட் எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. இப்படி இந்த ஆண்டி சொன்னது யோ மறுபடியும் டென்ஷன் ஆகுறான். ஆண்டி சீரியஸா எனக்கு கோவம் வருது, நான் போறேன் அப்படின்னு சொல்ல ஐயோ சும்மா ஃபன்னு உட்கார சொல்றேன். உள்ள போனேனா எனக்கு மட்டும் ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. சரி கன்ஃபார்ம் பண்ணிப்போம் தான் உள்ளே போனேன். அங்க போனா என் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அங்க இருந்த விஷயத்த பார்த்து நான் பயந்துட்டேன் தெரியுமா? என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்க அப்படி என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சா? அவன் முன்னாடி ஒரு பொண்ணை கூட்டு வந்தால அந்த பொண்ணோட டெட் பாடி கடந்துச்சுப்பா. என்ன ஆண்டி சொல்றீங்க, டெட் பாடியா? ஆமா, அதுவும் சும்மாலாம் இல்ல, அவ உடம்பெல்லாம் வெளிரி போயிருந்துச்சு. அதுவும் அசைவே இல்லாம அப்படியே கடந்தா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. இப்படி இந்த ஆண்டி சொல்ல வர யோ பயந்துகிட்டே அவ கழுத்துல ஏதாச்சும் மார்க் இருந்துச்சா? கரெக்டா சொல்லிட்டப்போ அவ கழுத்துல ஏதோ ஒண்ணு கடிச்சிருந்தது. இப்படி சொல்லிட்டு சீரியஸா யோ கிட்ட வர ஆனா என்ன அது கொசுக்கடி மாதிரி இருந்துச்சு, வேற பெருசா ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்ல ஐயோ ஆண்டி உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள மனுஷனுக்கு பைத்தியம் புடிச்சிடும் போங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் அங்க இருந்து வெளில வந்துடுறான். இப்ப இந்த ஆண்டி சொன்ன விஷயத்த அப்படியே போன்ல போய் கிட்ட சொல்ல போய் அந்த ஆண்டி சொல்ல எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. கண்டிப்பா வேம்பயர்னு ஒண்ணு இருக்கு போல. இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பண்ண சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே இவன் கிட்ட வரான். என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு கேட்க திடீர்னு பின்னாடி இவன் குரல் கேட்டதும் யோ கொஞ்சம் பயப்படுறான். போவி நான் பண்ண பாத்துட்டேன், நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இன்னைக்கு எப்படியாச்சும் இவன் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு அவன் கையில தாயத்து வச்சிருப்பான்ல அதை இறுக்கமா புடிச்சுக்கிட்டே பண்ண ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கிட்ட ஓடுறான். சரி இன்னைக்கு பையன் மேட்டர் டைரக்டா போட்டு உடைச்சிருவான்னு பார்த்தா நம்ம இந்த வடிவேலு காமெடியில அவனை வெட்ட வரும்போது சை ஓடிட்டல அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க பூந்து
பூந்து ஓடிடுவான் தெரியுமா. அதே மாதிரி பையன் பண்ணிக்கிட்ட போயிட்டு அப்படியே அவனை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். இவனுக்கு என்ன ஆச்சு திடீர்னு நம்ம கிட்ட வந்துட்டு அப்படியே ஓடி போறான் அப்படிங்கிற மாதிரி பண்ணும் பாக்குறான். சரி இப்படி ஓடி வந்தவன் எங்க போறான்னு பார்த்தா நேரா பண்ணோட ரூம்க்கு வாசல்ல வந்து இந்த தாயத்தை அவன் கதவு ஹேண்டில்ல மாட்டி விட்டுட்டு இருப்பான். இத மாட்டது மட்டும் இல்லாம இதுக்கு பண்ணு என்ன ரியாக்ட் பண்றான்ட்டு அவன் ரூம்ல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். பண்ணும் வரான், அந்த தாயத்தை பாக்குறான், என்னதுன்னு சொல்லிட்டு அவனே அந்த தாயத்தை கையில எடுக்கிறான். இத பார்த்த உடனே யோக்கு பயம் வந்துச்சு. நம்ம தான் இதை மாட்டிருப்போம் அவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு பயத்திலே ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா ரூமு கதவு வேகமா அடிக்கிற சத்தம் கேக்குது. போச்சு முடிஞ்சு நம்ம கதை அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கழுத்து தானே கடிப்பான், பேசாம ஒரு மஃப்ளரை போட்டு அதை பாதுகாத்து போன்னு நினைச்சிட்டு கழுத்தை சுத்தி ஒரு மஃப்ளரை போட்டு மெதுவா கதவை திறக்கிறான். அது ஒண்ணும் இல்ல, லைட்டா குளிர்ச்சா அதான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை காட்டுறான். சரி சாப்பாடு வாங்கியிருக்கேன் வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு பண்ணு யோவை சாப்பிட கூப்பிடுறான். என்னதான் யோ ரொம்ப தைரியமா அவன் கூட போனாலும் அந்த மஃப்ளர்ல இருந்து கை எடுக்காம புடிச்சுக்கிட்டே இருக்கான். இத பண்ணு கவனிக்கிறத அவனும் நோட் பண்ண. அது வேற ஒண்ணும் இல்ல, திடீர்னு ஒரே ஜல்ப் ஆயிடுச்சு எனக்கு, அதான் மஃப்ளர் எல்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல பண்ண அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க பாரு உன் கழுத்தை கடிச்சு ஒன்னும் நான் ரத்தத்தை குடிச்சிட மாட்டேன், நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்ல இப்படி இவன் டைரக்டா சொன்ன உடனே யோக்கு ஷாக் ஆகுது. அப்படியே அவனே பார்த்துட்டே இருக்கேன். இப்ப பண்ண அந்த கதவுல மாட்டிருந்த தாயத்தை எடுத்து யோ கிட்ட கொடுக்கறான். இத பார்த்தோன்னே யோ மனசுல இந்த தாயத்தை பார்த்தா வேம்பையர்லாம் பயப்படும் தானே சொல்லுவாங்க, இவன் கையிலே எடுத்து கொடுக்கறானா இவன் வேம்பையரா இருக்க முடியாதுல்ல, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க. பண்ண அவன் கிட்ட இது உன்னோடதான், நீதான் இத கதவுல மாட்டினியோ, இந்த சிலுவை என்ன பயமுறுத்ததுக்காக மாட்டினியா இப்படி இவன் கேட்டதும் யோக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னு தெரியாம சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரும்போது இத பார்த்தேன் நல்லா இருந்துச்சேன்னு உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இத கேட்டோடனே பண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. நிஜமா நீ எனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், அப்போ நான் இத கழுத்துல போட்டுக்கிட்டுமா, ஏன்னா நீ ஆசையா கிஃப்ட்னு வாங்கிட்டு வந்தல, நான் கழுத்துல போட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவதானே, பேசாம நீயே போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்ல இங்க யோக்கு ஷாக்கு மேல ஷாக் ஆகுது. என்னடா இவன் சிலுவைய கழுத்திலே போடுறாங்கிறான், அது மட்டும் இல்லாம நம்மள வேற போட்டு விட சொல்றான், ஒன்னும் விளங்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கிட்ட போய் அந்த நெக்லஸ மாட்டி விடுறான். அப்ப இந்த பண்ண அப்படியே யோவோட காது கிட்ட வந்து அவனோட பாடியில இருந்து வர அந்த ஃப்ரேக்ரன்ஸ ஸ்மெல் பண்றான். உன் மேல எவ்வளவு நல்ல வாசனை அடிக்குது தெரியுமா, எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, இன்னும் சொல்லணும்னா ரத்த பொரியலை விட ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி இவன் சொன்னதும் யோ படார்னு பின்னாடி வரான். என்ன சொல்ற நீ, இதுக்கு பண்ணு சிரிச்சுக்கிட்டே பேசாம நான் இங்க ஒரு ரூம்லயே தங்கிட்டுமா, நைட்டு ஃபுல்லா உன் வாசனைய மூந்து பாத்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க தனியா தானே தங்குற, நானும் வரேனே அப்படின்னு சொல்ல யோ டென்ஷன் ஆயிட்டு அது நான் ஒன்னும் தனியாலாம் தங்கலையே அப்படின்னு சொல்ல பண்ணு டக்குன்னு தனியா இல்லையா, ஓ இப்ப நீயும் அங்க உட்காந்துட்டு இருக்க அந்த பேயும் தானே இருக்கீங்க அத சொல்றியா, இப்படி இவன் பேயின்னு சொன்னதும் யோ பயப்படுறான். ஐயோ நீ வேற சும்மாரு, தேவையில்லாம இதை சொல்லி என்ன பயமுறுத்தாத, நான் தனியா இல்லன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் இங்கதான் படுப்பாங்க, இந்த ரூமே ரொம்ப கூட்டமா இருக்கும், உனக்கு இடம் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல பண்ண சிரிச்சுக்கிட்டே ஓ அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களோ, சரி அப்ப அவங்க என்னைக்காச்சும் வராம இருப்பாங்கல்ல, அப்ப என்கிட்ட சொல்லு நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். என்னடா இவன் இங்க படுக்கிறதுலே குறியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோ பாத்துட்டு இருக்க. கரெக்டா அவன் தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. அது பாத்தியா நான் சொன்னேன்ல என் தங்கச்சி வரப்போறா அதான் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணிக்கிட்டே அப்படியே பால்கனிக்கு போய் பேசுறான். ஜாம் தயவு செஞ்சு என் ரூமுக்கு வரியா கொஞ்சம் அப்படின்னு கேட்க இதுக்கு அவன் தங்கச்சி என்னது உன்னை பார்க்க உன் ரூமுக்கு வரணுமா, நான் ஏன் வரணும், அம்மா தாயே நான் உன்னை மிஸ் பண்றேன் தயவு செஞ்சு ரூமுக்கு வாமா அப்படின்னு சொல்ல ஜாம் இதுக்கு நீ மிஸ் பண்ற ஆளே கிடையாதே, சரி வர இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு வர ஒத்துக்கிறா. இப்ப போன் பேசிட்டு அப்படியே நேரா பண்ணிக்கிட்ட வந்து அது என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா நீ சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்ல பண்ணு ரொம்ப ஸ்வீட்டா உன் தங்கச்சி வராளா, பேசாம அவளையும் மீட் பண்றேன், உன் ஃபேமிலியும் பார்த்த மாதிரி ஆச்சுல்ல இப்படி சொல்லிட்டு இவன் கொடுத்த நெக்லஸ கையில பிடிச்சிட்டு எனக்கு நீ இந்த கிஃப்ட் கொடுத்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு, இதுக்கியோ என்னது இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா, ஆமாண்டா 900 வருஷத்துக்கு முன்னாடி அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் மனுஷங்க கொடுத்துக்கிற மாதிரி எனக்கு கிஃப்ட் எல்லாம் கிடைச்சதே கிடையாது, எப்பவுமே நான் தனியா தான் இருப்பேன், என் பிறந்த நாளைக்கு கூட இது எனக்கு கிடைச்ச முதல் கிஃப்ட் தெரியுமா, இதை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் இப்படி இவன் ரொம்ப இமோஷனலா பேச யோக்கு ரொம்ப கஷ்டமாவுது. என்னதான் இருந்தாலும் இவன் பாவம் இல்ல, பர்த்டே அன்னைக்கு கூட யாருமே அவன் கூட இல்ல, சரி ஏதா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியும் கமிசாவையும் இன்வைட் பண்ணி நம்ம பண்ணுக்காக பர்த்டே கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரி செலிப்ரேட் பண்றதெல்லாம் பண்ணுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. யோ அவன் முன்னாடி கேக்க வச்சுட்டு இந்த கேண்டில ஊது அப்படிங்கிறான். ஊதிட்டு என்ன பண்ணணும், ஊதிட்டு விஷ் பண்ணு, விஷனா என்ன கேக்குறது, என்னடா இது உனக்கு என்ன வேணுமோ நீ என்ன ஆசைப்படுறியோ அதை கேளு, இதுக்கு பண்ணு சிரிச்சுக்கிட்டே நான் எனக்கு மட்டும்தான் கேட்கணுமா இல்ல எல்லாருக்காகவும் கேட்கணுமா, இதுக்கியோ ஓ இஷ்டம்டா உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு இப்படி இவன் சொல்ல பண்ணு அந்த கேண்டில ஊதிட்டு நான் நிறைய வருஷம் உயிரோட வாழணும், ரொம்ப நாள் வாழணும் இப்படி சொல்லிட்டே அப்படியே திரும்பி யோவை பார்த்துட்டு யோ கூட வாழணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ரத்த பொரியல் சாப்பிடணும், அப்புறம் இந்த கேக்க யார் வாங்கிட்டு வந்தது, இதுக்கு யோ தங்கச்சி ஜாம நான் தான் வாங்கிட்டு வந்தேன், யோ மெசேஜ் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னா உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு
கேட்க பண்ணு சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி நான் இன்னொன்னு விஷ் பண்றேன், இங்க இருக்க எல்லாருக்குமே வாழ்க்கை ஃபுல்லா டேஸ்டியான ரத்த பொரியல் கிடைக்கணும். இப்படி இவ சொல்லிக்கிட்டே இருக்க ஜாம் மெதுவா யோ கிட்ட வந்துட்டு, ஆமா இவன் என்ன ரத்த பொரியலை விட்டு வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்க, அது நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, அவனுக்கு ரத்த பொரியல் மேல அப்படி ஒரு பிரியம், அதை சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டான், ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்ப யோ அந்த பர்த்டே கேக் அவங்க கிட்ட காட்டிட்டு, இங்க மேல என்ன எழுதி இருக்கு நீ படிப்பியா அப்படின்னு கேக்குறான். பண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை படிச்சுட்டு, டேய் ஏன் அப்படி கேக்குற, எனக்கு என்ன படிக்க தெரியாதா? இதுக்கு யோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீதான் முடிய மூக்கு வரைக்கும் வளர்த்து வச்சிருக்கே, கண்ணு தெரியுமோ தெரியாதோன்னு கேட்டேன். இப்படி எனக்கு ஜாலியா சந்தோஷமா பண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் முடியுது. இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை பண்ணு கொண்டாடியே இருக்க மாட்டான். அந்த சந்தோஷத்துல மனசெல்லாம் நிறைஞ்சு வழக்கமா சோகமா அவனோட காஃபின்ல போய் படுத்துப்பான். ஆனா இந்த டைம் யோ கொடுத்த அந்த சிலுவை கையில புடிச்சுக்கிட்டே நடந்த செலிப்ரேஷனை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே படுக்கிறான். அவனோட மனசுல நம்மளும் இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப சாவோமா அப்ப சாவோமான்னு ஏங்கிட்டே இருந்திருக்கேன். ஏன்னா நான் எதுக்கு யாருக்காக வாழணும்னு ஒரு பர்பஸே இல்லாம இருந்துச்சு. ஆனா இந்த நிமிஷம் என் மனசு அப்படியே மாற ஆரம்பிக்குது. நான் நிறைய வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்படி இவன் சொல்ல சொல்ல அவன் மனசு பூரா யோதான் இருக்கான். இப்ப அப்படியே இங்க யோவோட ரூம்ல ஜாம் திடீர்னு பாத்ரூம்ல இருந்து வேகமா ஓடி வரா. டேய் என்னடா ரூம், உன் கண்ணாடியில யாரோ தெரியற மாதிரி இருக்காங்கடா அப்படின்னு கத்த, யோ இத பெருசா கண்டுக்காம, ஏ கம்முன்னு பாடு, சும்மா அது தெரியுது இது தெரியுதுன்ட்டு, அதெல்லாம் எதுவும் கிடையாது, சீக்கிரம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவி கால் பண்றான். அந்த தாயத்தெல்லாம் அவனை ஒண்ணுமே பண்ணல, அவன் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்கான். இதுக்கு போவி, அப்போ ஒருவேளை நம்ம தான் தேவையில்லாம அவனை சந்தேகப்பட்டோம் போலடா, அவன் வேம்பையர்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். யோ இதுக்கு இல்ல இல்ல அவ்வளோ டக்குன்னு விட்டுற முடியாது, நான் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், அதுக்கு வேற ஏதாவது ஐடியா கூட அப்படின்னு கேட்க, இதுக்கு போவி, அப்பனா அடுத்து இந்த பூண்டை வச்சு ட்ரை பண்ணுடா, ஏன்னா வேம்பையருக்கெல்லாம் பூண்டு பிடிக்காதா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல யோவும் இதை கேட்டுட்டு ஏதோ யோசிக்கிறான். இந்த சீனோட எபிசோட் 2 இங்கே முடியுது மக்களே. இந்த ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் ஹிடன் டீடைல்ஸ் நிறைய இருக்கு போல. நம்ம யோ கூட வந்து பேசின ஆன்ட்டி யாரு, எனக்கு என்ன டவுட்னா அந்த ஆன்ட்டியே ஒரு பேயா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அதே மாதிரி அந்த ஹாஸ்டல்ல 2 ரூம்ல பேய் இருக்குன்னு சொல்றாங்க, ஒன்னு 407ல ஒரு பேய் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பண்ண தவிர அந்த ரூம்ல வேற யாரா இருக்காங்களா? அதே மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்தா இன்னொரு பேய் நம்ம யோவோட ரூம்ல தான் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் புதுரா இருக்கு. இதெல்லாம் வர வர எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாப்போமா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாமா? அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.